ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆட்டோகேடை ரெக்ரியேட் பண்ண போகிறோம். விஓசி ஃப்ரம் ஏற்கனவே செஞ்சுருந்தோம். விஓசி ஃப்ரம் நான் எதுக்கு செஞ்சேன்னா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர் தான் முதல் ஒரு கப்பல் ஓட்டிய தமிழன். அவர் இந்த நாட்டிலேயே செஞ்ச ஒரு கப்பலை இது பண்ணி வணிகம் செய்த வந்தவனை வணிகம் செய்தே விரட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருந்தவர். ஸோ நம்ம எப்படி இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா, சைனாக்காரனோட எல்லா வகையான சாஃப்ட்வேர்ஸையும் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட விஷயங்களில் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, சுயமரியாதையின் முதல் அடையாளம். ஸோ அவர் வந்து செக்கெழுத்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த ஒரு கப்பலை வாங்கி நம்ம நாட்டு வணிகத்துக்காண்டி இங்கேயே செஞ்சார். இன்றைக்கி தான் வந்து மேக் இன் இண்டியா அது இதுன்னு இருக்குது. இந்த இது வந்து இல்லை. இது வந்து ரிசர்ச்சர்ஸ் கம்யூனிட்டி அப்புறம் இன்ஜினியர்ஸ் கம்யூனிட்டியில் வந்து இது ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக இருக்குது. இந்த இங்கேயே செஞ்ச விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணணும். அது சாஃப்ட்வேர்லேருந்து ஹார்ட்வேர் எல்லாமே அதிலேயே மேக் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? மேக் இன் இண்டியானா இதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, கேட் சாஃப்ட்வேர்ஸ்னு எடுத்திங்கன்னா உலகத்தில் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதோட மார்க்கெட் ஷேர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடிக்கணக்கில் வருது. இதை நம்ம ஏன் ஒரு இன்ஜினியர்ஸ் கையிலே கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலிட்வொர்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோகேட் இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது. ஆட்டோடெஸ்க்குன்னே தனியாக யூனிவர்சிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஆட்டோகேடை நம்மளால் ரெக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரெக்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் நல்லா கரெக்டாக யோசிச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் ரெக்ரியேட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் மாறுதல் அடையும். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் இதில் மாறுதல் அடையும். இந்த மாறுதல் அடையும் போது நீங்கள் வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ இந்த இருக்கிற இதில் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்த்துட்டு கேடை எப்படி நம்மளே உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம். நீ சொல்கிறது நடக்காத காரியம், இதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சைனா. இப்போ சைனா வந்து பெண்ணில் இருந்து, ரைட்டுங்களா, சைனா பெண், ஓகேவா, இந்த ஹீரோ பெண்ணிலேருந்து சைனீஸ் டாய்ஸ் வரைக்கும் இது எல்லாமே அவன் ஊரில் தான் உருவாகும். அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஜிம்மாக இருக்கிறதுனால எந்த பொருள் நான் செஞ்சால் என் ஊர்லேருந்தே உருவாகணுன்ற ஒரு கொள்கையோடு இருக்காங்க. ஏன் இன்ஜினியர்ஸுக்கு வேலை கிடைக்க மாட்டேது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான ரீசன் இதுதான். இதில் இருக்கிற பாலிடிக்ஸ், சாஃப்ட்வேர் பாலிடிக்ஸ் தான். ஓகேவா? இதில் வந்து ஒரு டிப்பிக்கல் இன்ஜினியருக்கு வந்து அவங்க இவ்வளோ சம்பளம் 60,000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலேயே கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் எதுவுமே இந்த ஊரில் செஞ்சது கிடையாது. புரியுதுங்களா? அது இந்த ஊர்லேயே நம்ம செஞ்சோம்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இப்போ கேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆட்டோகேடோட ஹிஸ்ட்ரி, அதுக்கு முன்னாடியே சில கேடு இருந்திருக்கு. சரிங்களா? அந்த ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டோகேட் வந்து 1982 வந்திருக்கு, 1982. அப்போ நம்ம பையனா கட்டோடு குழலாட ஆடன்னு பாடிட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ விண்டோஸோட வெர்ஷன்ஸ் இதுதான். சரிங்களா? ரிலீஸ் 1 ரிலீஸ் 2 1982 வந்து வந்துருச்சு. நான் 1985 தான் பிறந்தேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதுக்கு ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற கேடு இத்தனை இருக்குது. இவங்க மட்டும் ஏன் இந்த மார்க்கெட் லிப்ரி கேடு, ஃப்ரீ கேடு இதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரீ கேட்னா இப்போ மிகப்பெரிய மார்க்கெட் ஆகிட்டான். கியூ கேடு, ஃப்ரீ கேடு, லிப்ரி கேட்னா மிகப்பெரிய மார்க்கெட் ஆகிட்டான். ரைட்டுங்களா? இப்போ இதே மாதிரி ஃப்ரீ கேடுன்றது வந்து நிறையா கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் ஒன்று சேர்ந்து அதை டெவலப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம இது வந்து சாஃப்ட்வேரே இல்லாமல் கூட, நம்மளுடைய கம்ப்யூட்டரே இல்லாமல் கூட நம்ம கேடை டெவலப் பண்ண. நான் முதல்ல நினச்சேன், நம்ம சாஃப்ட்வேரை செஞ்சோம்னா திடீர்னு நம்மக்கிட்ட ஹார்ட்வேர் வந்து நம்ம நாட்டில் செஞ்சது இருக்காது. அப்போ இதை எப்படி நம்ம செய்யணும்? அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வச்சே நம்ம செய்யலான்ற ஒரு ஐடியாவோட நான் இது பண்ணேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை ஃபைனைட் எலிமெண்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபைனைட் எலிமெண்ட்டு எல்லாமே இதில் பண்ணலாம். சரிங்களா? மிஷினிங் கூட பண்ணலாம். இப்போ இருக்கிறதில்ல. ஃப்ரீ கேடுக்கு வந்து இப்போ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. அப்போ இந்த சாஃப்ட்வேரை செய்கிறது நம்மளே செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் பாருங்கள். ஓகேவா? அதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கு தான் இந்த முயற்சி. சரிங்களா? இதை எப்படி சார் நம்மளே செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஆட்டோகேடில் இருக்கிற ஒரு 5 வகையான கமாண்டை நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ முதல் இருக்கிற கமாண்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாக்ஸ் வரைகிறேன். இந்த பாக்ஸை வந்து நம்ம ஒரு கேடில் வரையும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் எப்படி சார் போட முடியும்? இதில் இருக்க பேசிக் சாலிட்ஸை மட்டும் பார்ப்போம். சரியா? ரைட். இதில் இருக்க பேசிக் சாலிட்ஸ் இதுதான், ஸ்பியர். ரைட்டா? அடுத்து இருக்கிற பேசிக் சாலிட்ஸ் என்ன? இந்த இருக்கிற இந்த விஷயங்களில் பேசிக் சாலிட்ஸ் இன்னமும் வரும். ரைட்டா? வெட்ஜுன்னு ஒன்று வரும். ரைட்டுங்களா? வெட்ஜுன்னு ஒன்று வரும். இது வந்து இந்த வெர்ஷனாக இருக்கிறனால இதில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வெட்ஜுனா இதுதான். ரைட்டா? வெட்ஜுனா ஆப்புன்றாங்களே, முட்டாள், முட்டு கொடுக்குறவன் தான் முட்டாள்.
அடுத்து இருக்கிறது வந்து கோன். இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா சார்னா கட்டாயம் என்னால் செய்ய முடியும். ரைட்டா? இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் போடுவீங்க அப்படின்ட்டு. இது வந்து சாலிட் குவாலிட்டியில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நமக்கு சாஃப்ட்வேரே தேவையில்லை. இதை செஞ்சுட்டோம்னா நான் உலகத்தில் இருக்க எந்த ஒரு சாஃப்ட்வேர்லையும் இதை நான் செய்யலாம். இப்போ இது ஒரு வடை மாதிரி இருக்கும் டோரஸ். இந்த பேசிக் ஷேப். இப்போ இதை வந்து நான் வந்து அலைன் பண்ணுறேன்னா மூவ் பண்ணி அலைன் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை. இதை வந்து ஒரு முப்பரிமாண வடிவமைப்பு வந்து ஒரு 4 நாளில் புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா இந்த வடிவமைப்பை வந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ இதில் ஒரு பச்சை கலரில் இது இண்டிகேட் பார்த்து பார்த்தீங்களா? இதுதான் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓ ஸ்னாப்னுவாங்க. இதோட செட்டிங்ஸ்னால் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்படி தூக்கி வச்சிரும். ஓகேவா? இப்போ இதை தூக்கி வச்ச விட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டாப் சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இதை ஆல்டர் பண்ணலாம். ரைட்டுங்களா? இப்படி தான் வந்து இதில் வயர் ஃப்ரேமு இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நீ உருவாக்கிடுவேன்ற அடுத்து வேறு எதை நீ உருவாக்க முடியும் அப்படின்ற போது நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கிறத வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்மளால் உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீ உருவாக்கிடுவ, இதை உருவாக்க முடியுமா? இதை எக்ஸ்ட்ரூடுன்னுவான் இந்த கமாண்டு பேர். ரைட்டுங்களா? இந்த எக்ஸ்ட்ரூடுன்ற கமாண்ட் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகே, இப்படி போகும். ரைட்டு. இதே வந்து இப்படி க்ளோஸ்டாக இருக்கிறது ஒரு கேடில் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு விஷயத்தை க்ளோஸ் ஆகணும். இப்படி க்ளோஸ் பண்ணாமல் நான் விட்டேன்னா அது எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகாது. ஒரு மாதிரி சர்ஃபேஸ் மாதிரி இது மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரியா? அப்போ அதை அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியணும். இப்படி வருதா? இது வந்து இப்போ இதாக ஆகாது. இதே இதை நான் ஒரு கரெக்டாக நான் பண்ணேன்னா ஒரு கியர் வரைகிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கிறேன். பின்னாடி வரவங்க இது பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டு EXT. ரைட்டுங்களா? அப்போ இந்த பொருளுக்கு வந்து மாசு, வால்யூம் எல்லாம் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா வரும். அப்போ இதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் இருக்கா அதை பற்றி பார்ப்போம். இந்த எக்ஸ்ட்ரூடுன்ற கமாண்டை வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அடுத்து இருக்கிற கமாண்ட் வந்து சாலிட் மாடலிங்கில் இந்த மாதிரி நிறையா கமாண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து அடுத்து இருக்கிற கமாண்டு லாஃப்ட், ஸ்வீப்பு, ரொட்டேட், ரிவால்வ். சரிங்களா? இதுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் உள்ள தொடர்பு எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்ப்போம். கேட்காம்லேயும் இது வரும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்வீப்புன்ற கமாண்டை சொல்கிறோம்னா இப்படி இருக்குது. ரைட்டுங்களா? ஒரு லைன் இருக்குது. இதை சுற்றி ரொட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும். சரிங்களா? ஓகே, இப்படி உருவாக்கணும். அப்போ இந்த லைன் இப்படி இருக்கும்போது REV ரிவால்வ் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த லைனை என்டர் இதை பொறுத்தும் எனக்கு ரிவால்வ் பண்ணால் இப்படி ரிவால்வ் ஆகும். சரிங்களா? இது பேர் ரிவால்வ். ரைட்டுங்களா? ஸ்வீப்புன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெலிக்ஸ் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ஹெலிக்ஸு ஸ்ப்ரிங்கு அதை வந்து நம்ம இப்படி எடுக்கிறோம். ரைட்டா? எடுத்து இப்படி கொண்டு போகிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன சர்க்கிள் வரைவேன். சி, ஓகேவா? இதில் ஒரு சின்ன சர்க்கிள் வரைவேன். இந்த சின்ன சர்க்கிளை வரையும் போது 3D ROTATE. சரியா? 3D ரொட்டேட். ரைட்டா? இப்போ இந்த 3D ரொட்டேட்டை நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டா இதை இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேவா? 90. ஓகே, இப்போ எஸ்கேப் அமுக்கிட்டு SWEEP ஸ்வீப் என்ன செய்யணும்? இதை இப்படி கிளிக் பண்ணி என்டர் அமுக்கி நம்ம இந்த பாத்தில் வந்து ரொட்டேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது? இந்த இது வந்து இதை சுற்றி இப்படி ஒரு ஆப்ஜெக்டாக ஃபார்ம் ஆயிடுது. கொஞ்சம் லேட் ஆகும். ரைட்டுங்களா? ஸ்ப்ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது. சரி சார், இப்போ இது இருக்குது. இப்போ இந்த மாலில் நான் பார்க்குற ஏர் டக்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி நேராக வரும். ஓகேவா? லைன் இதை வந்து நம்ம இப்படி உருவாக்குறோம். இன்னொன்று இதில் F8 அமுக்குனா ஸ்ட்ரைட்டாக போகும். அப்போ சி சர்க்கிளு ஒரு 2 கிராஸ் செக்ஷனை நம்ம உருவாக்குறோம். ஓகேவா? சி லாஃப்ட், LOFT லாஃப்ட். அப்போ கீழே ஒரு டெர்மினலையோ மேலே ஒரு இதையும் நம்ம உருவாக்கணும். இப்படி வருது லாஃப்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்வீப்பு, லாஃப்ட்டு, எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வு. அப்புறம் இங்கே இருக்கிற பேசிக் சாலிட்ஸ் இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற யூனியன், இன்டர்செக்ட், சப்ராக்ட், அதாவது ஒரு விஷயத்தை யூனியன் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இப்போ யூனியன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது மாதிரி 2 இருக்குது. ரைட்டுங்களா? 2 சாலிட் இருக்குது. இது 2 தனித்தனியாக இருக்கும். இதை நான் யூனியன் பண்ணுறேன்னா இதையும் எனக்கு ஒன்று சேர்த்துரு. அப்படின்னா என்னாகும்? இப்போ இதை 2ஐயும் நம்ம சேர்த்து நகர்த்தினா ஒன்றா நகரும். ரைட்டுங்களா? தனித்தனியாக இருக்கும். ரைட்டுங்களா?
தெரியுதா?